வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இந்த அருமையான வாய்ப்பை நம் அனைவருக்கும் அளித்த அல்லாஹ்வை நாம் புகழுகின்றோம். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வரவேற்கின்றோம். அத்துடனே எங்களுடைய ஷேகனா பத்ருத்தீன் சகாவி பரேரி அவர்கள் உங்களுக்கெல்லாம் அவர்களை ஓரளவுக்கு தெரியும். ஒரு முறை இருமுறை நமக்கு மத்தியில் வந்து பேசியிருக்கிறார்கள். சிறந்த ஒரு பேச்சாளர்கள். நாங்கள் சிறியவர்களாக ஓதுகின்ற போது அவர்களை போன்று நாமும் வர வேண்டும், அல்லாஹ் நமக்கு இன்மை தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூட நாங்கள் அவர்களை சொல்லுவோம். தமிழகத்திலே இருக்கிற போது அப்போது முளைத்திருக்கக்கூடிய, அப்போதுதான் ஆரம்பத்தில் இந்த குழப்பவாதிகள் தமிழகத்திலே கால் ஊன்ற ஆரம்பித்தார்கள். அவர்களை கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்து வசீலா என்கக்கூடிய பெயரிலே ஒரு பத்திரிகையை கூட அவர்கள் நடத்தி அதன் மூலமாக உலமாக்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். அதற்கு பின்னால் இலங்கை சென்றதற்கு பின்னால் அங்கே புஸ்ரா என்கக்கூடிய பத்திரிகையை ஆரம்பித்த அதன் மூலமாக என்னவென்றால் அதில் வரக்கூடிய எல்லா கட்டுரைகளுமே ஹசரத் அவர்கள் தான் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆகிவிட்டனர். எனவே இப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு அவர்கள் இதுவரை எல்லா இடங்களுக்கும் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையை நிலைநிறுத்தி வருகின்றார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். நம்முடைய ஷேகனா அவருடைய பேச்சை நீங்கள் கேட்கிற போது சிப்பியை போன்று இருக்க வேண்டும். சிப்பி மழை வருகிறது என்று தெரிந்தால் உடனே கடலினுடைய அடிவாரத்தில் இருந்து வெளியேறி மேலே வந்து தன்னுடைய சிப்பியை திறந்து வாயை திறந்து கொண்டு வைத்திருக்குமே என்றால் அதில் மழை துளி விழுந்து உடனே பொத்திக் கொள்ளுமே என்றால் அதை பாதுகாத்துக் கொண்டால் உடனே அது கடலுக்குள்ளே இறங்கி விடுகின்றது, முத்தாக மாறுகின்றது, விலை மதிப்பற்ற பொருளாக ஆகிவிடுகின்றது. அதை போன்று இவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நீங்கள் விருப்பு வெறுப்பு எண்ணக்கூடிய எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிப்பியை போன்று உங்களுடைய இதயத்தை திறந்து வைத்திருப்பீர்கள் என்றால் அவருடைய பேச்சு மழையை போன்று, மழையுடைய துளிகளை போன்று உங்களுடைய இதயத்திலே இறங்கி அதை அப்படியே காற்றிலே பறக்க விடாமல் பாதுகாத்து வைத்தால் நிச்சயமாக சொர்க்கத்தின் முத்துக்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் மிகவும் அமைதியானவர்கள். உங்களுடைய அமைதியின் மூலமாகத்தான் இந்த கூட்டத்தை எங்களினால் இவ்வளவு சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இறுதி வரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஆரம்பமாக இவ்விழாவினுடைய கராத்தை இறைவரையை ஓதுவதற்காக வேண்டி அப்துல்லா பாக்கவி ஹசரத் அவர்களை அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்துடைய காணிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அண்டபுவனங்கள் போட்டும் அருமை நபிகள் தோட்டம் கண்டு மகிழ்ந்திடவே, கண்கள் கண்டு மகிழ்ந்திடவே, காதல் கொண்டு மகிழ்ந்திடவே. அண்டபுவனங்கள் போட்டும் அருமை நபிகள் தோட்டம் கண்டு மகிழ்ந்திடவே, கண்கள் கண்டு மகிழ்ந்திடவே, காதல் கொண்டு மகிழ்ந்திடவே. ஒன்று கலந்திடும் நாட்டும் ரசூலை நாடும் தேட்டும் நெஞ்சம் உருகிடுமா, கல்பம் கொஞ்சம் உருகிடுமா, கல்பும்
கல்வும் கொஞ்சம் உருகிடுமா ஒன்று கலந்திடும் நாட்டம் ரசூலை நாடும் தேட்டம் நெஞ்சம் உருகிடுமா கல்வும் கொஞ்சம் உருகிடுமா கல்வும் கொஞ்சம் உருகிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே மக்கா நகர் மீதிலே அழகாய் உதித்த ஜோதியே பாசமாக பேசும் நபியை பார்க்க முடியுமா பாவம் தீர பாத மலரில் அளவ முடியுமா பாசமாக பேசும் நபியை பார்க்க முடியுமா பாத மலரில் பாவம் தீர அளவ முடியுமா அன்பை நினைந்த ஆடும் அமுத நிலையை நாடும் காதல் பெருகிடுதே எங்கள் கல்வம் உருகிடுதே எங்கள் கல்வம் உருகிடுதே இருந்த பூமியில் இருந்த குவிலும் போனதே பொல்லா குவிலும் போனதே பரந்த உலகிலே நீங்கள் பிறந்த போதிலே நபிய பிறந்த போதிலே வானம் பூமி கடலும் மலையும் தாங்க மறுத்ததே வாசம் நிறைந்த நபியை நீங்கள் தாங்கிக் கொண்டீரே வானம் பூமி கடலும் மலையும் தாங்க மறுத்ததே வாசம் நிறைந்த நபியை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்களே அல்லாஹ் உங்களை நாட அமரர் வந்து தேட வேதம் இறங்கியதே குர்ஆன் வேதம் இறங்கியதே குர்ஆன் வேதம் இறங்கியதே அண்ட புவனங்கள் போற்றும் அருமை நபிகள் தோற்றம் கண்டு மகிழ்ந்திடவே கண்கள் கண்டு மகிழ்ந்திடவே காதல் கொண்டு மகிழ்ந்திடவே உலக வாழ்வின் மக்கள் என்றும் அமைதியாகவே அமைதி காணவே ஓய்வில்லாமல் உழைத்த நீங்கள் வானில் மேவவே நபிய வானில் மேவவே ஜிப்ரீல் வந்து அழைத்து சென்ற நிகழ்ச்சி என்ன ரப்பிடம் கலந்து பேசின ரகசியம் என்ன ஜிப்ரீல் வந்து அழைத்து சென்ற நிகழ்ச்சி என்ன ரப்பிடம் கலந்து பேசின ரகசியம் என்ன ஆதரவை நாடும் ரப்பளவில் சேர்க்கும் தொழுகை தானது ஐவேளை தொழுகை தானது ஐவேளை தொழுகை தானது அந்த புவனங்கள் போற்றும் அருமை நபிகள் தோற்றம் கண்டு மகிழ்ந்திடவே கண்கள் கண்டு மகிழ்ந்திடவே காதல் கொண்டு மகிழ்ந்திடவே மானுக்காக பிணை நின்ற கதையை சொல்லவா கருமேகம் வந்து குடை பிடித்த அழகை சொல்லவா அந்த அழகை சொல்லவா கஸ்தூரி வாசம் கமலும் மேனிதா முகமதே கடைசி நாளில் கை கொடுக்கும் வேண்டர் அகமதே கஸ்தூரி வாசம் கமலும் மேனிதா முகமதே கடைசி நாளில் கை கொடுக்கும் வேண்டர் அகமதே மனிதவாயில் வந்தோம் மனமுருகி நின்றோம் பார்வை வேண்டுமே கடைக்கண் பார்வை வேண்டுமே கடைக்கண் பார்வை வேண்டுமே அந்த புவனங்கள் போற்றும் அருமை நபிகள் தோற்றம் கண்டு மகிழ்ந்திடவே கண்கள் கண்டு மகிழ்ந்திடவே காதல் கொண்டு மகிழ்ந்திடவே ஒன்று கலந்திடும் நாட்டம் ரசூலை காணும் தேட்டம் நெஞ்சம் உருகிடுமா கல்வும் கொஞ்சம் உருகிடுமா கல்வும் கொஞ்சம் உருகிடுமா அஸ்ஸலாமு அலைக்கும் ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله
أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை மாநகரம் தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பர்மா தமிழ்நாடு சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசலின் ஹதீப் நண்பர் ஷாவுல் ஹமீத் மஹலரி அவர்களே, சபையில் இருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களே, மேற்படி பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, பெரியவர்களே, கனவான்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடாகிய ஈமான், தௌஹீத், அதற்கு எதிரான குஃபுர், ஷிர்க், இது பற்றிய அடிப்படை தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் கருதிய காரணத்தினால் என்னமோ தெரியவில்லை, அந்த தலைப்பை எனக்கு தந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரை முஸ்லிமாக வாழுகின்ற இந்த சமுதாயத்திற்கு ஈமானின் அடிப்படை விளக்கம் இப்பொழுது தேவைப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் எதுவாக இருக்க முடியும்? இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் தோன்றி இருக்கின்ற வழிதவறிய வஹாபிச இயக்கத்தின் அடிப்படை கோட்பாட்டில் ஒன்று தக்ஃபீருல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை காபிராக்குவது. எதற்கையெல்லாம் இஸ்லாம் அனுமதித்து ஆதரித்து வரவேற்றிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஷிர்க் என்று சாயம் பூசுகின்ற ஒரு கோட்பாட்டை மனதில் வைத்து பிழையாக விளங்கி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை தூண்டி ஒரு பிரச்சனையை ஆக்கி கொண்டு வருவது எல்லாரும் அறிந்த உண்மை. ஷிர்க் என்ற வார்த்தை சிறியவர் வாயிலும் பொறுப்பற்ற முறையில் மொழியப்படுகின்ற மலிவான ஒரு வார்த்தையாக இன்று வீதிகளிலும் சந்தைகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் கூறுகின்ற ஷிர்க்
உண்மையில் ஷிர்கா இருந்தால் அந்த ஷிர்கை விளங்காத, தௌஹீதை விளங்காத பட்டியலில் அல்லாஹ்வும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். ஏனைய நபிமார்களும் இருக்கிறார்கள். உலகில் வாழ்ந்த முஸ்லிம்கள் பெரியவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இவருடைய ஷிர்கின் வாதத்திலிருந்து அல்லாஹ்வும் தப்ப முடியாது, அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் தப்ப முடியாது. ஒரு பேர் உண்மையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தின் வரலாற்றில் ஒரு கரைபடிந்த நாமம் இப்னு தைமிய்யா. 7ஆம் நூற்றாண்டில் இவர் பிறந்தார். இவருக்கு பின்னால் தான் இந்த ஷிர்கு சாயம் அதிகமாக மக்கள் முகத்திலும் கல்விலும் பூசப்படுகிறது. இப்னு தைமிய்யாவுக்கு முன்னால் இந்த வாதம் இருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டுக்குள் முடங்கி இருந்த வழிதவறிய வாதங்கள் எல்லாம் இப்னு தைமிய்யாவின் வரவினால் தான் முலாம் பூசப்பட்டு மெருகூட்டப்பட்டு மக்களுக்கு மத்தியில் மலிவாக விற்பனை செய்யப்பட்டது. அதனால்தான் இன்றைய வழிகேடர்கள் இப்னு தைமிய்யாவை தங்களுடைய தலைவராக ஏற்று அவர் கொள்கைகளை சரி பிழை என்று ஆராயாமல் அப்படியே பிரச்சாரம் செய்கின்றார்கள். எனக்கு தெரியும், இந்த கூட்டத்தை சுற்றி தௌஹீத் ஜமாத்தினர் காதை கூர்மையாக்கி என் பேச்சை கேட்கிறார்கள் என்று. அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்னு தைமிய்யாவின் காலத்துக்கு முன்னால் வசீலா தேடுவது ஷிர்க் என்று அறிஞர்கள் யாராவது கூறியதை முடித்தால் காட்டுங்கள், பார்க்கலாம். இன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன் 1986 ஆண்டு 6ஆம் மாதம் கோட்டாரில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டாரில் ஒரு விவாதம் நடந்தது. 2 நாள் அந்த விவாதம் நடந்தது. விவாதத்தின் சுன்னத் வல் ஜமாஅத்தின் தரப்பில் பிரதான பங்கை நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் மௌலவி பிஜே ஜைனுல் ஆபிதீன் கலந்து கொண்டிருந்தார். தமிழகத்தில் நடந்த முதல் விவாதம் அதுதான். 2 நாள் அந்த விவாதம் நடந்தது. அதில் 3 தலைப்புகள். 1, வசீலா தேடலாமா? மௌத்தானவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து வைக்க இயலுமா? அது கூடுமா? சேருமா? தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற ஔராதுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா? முதல் தலைப்பு வசீலா தேடுதல். வசீலா தேடுவது கூடாது, ஷிர்க் என்று மௌலவி பிஜே ஜைனுல் ஆபிதீன் முன்வைத்தார். அப்போது நான் சில கேள்விகளை அவருக்கு முன்னால் வைத்தேன். ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட, வரவேற்கப்பட்ட, சுன்னத் என்று கூறப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஷிர்க் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஷிர்க் என்பதற்கு என்ன பொருள் வைத்தீர்கள் என்பது எமக்கு புரியவில்லை. ஷிர்க் என்பதற்கான வரைவிலக்கணத்தை சரியாக வழங்கினீர்களா, பிழையாக வழங்கினீர்களா என்பது எமக்கு தெரியாது. அதனால்
ஷிர்க் என்பதற்கான முழுமையான வரவிலக்கணத்தை இப்பொழுது முன்வையுங்கள் என்று விவாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையில் அவரிடம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் கடைசி வரையிலும் வரைவிலக்கணம் சொல்லவே இல்லை. அப்பொழுது நான் சொன்னேன், உங்களால் இப்பொழுது ஷிர்க்குக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியாது, உங்களுக்கு பின்னால் வருகின்றவர்களாலும் இயலாது, கியாமத்தின் நாள் வரையிலும் நீங்கள் ஷிர்க்குக்கு வரைவிலக்கணம் சொல்ல மாட்டீர்கள் என்று நாம் அடித்து சொன்னோம். நாம் சொன்னதை ஏற்று அவர்கள் இதுவரையிலும் அவர்கள் ஷிர்க்குக்கு வரைவிலக்கணம் சொல்லவில்லை. இலங்கையில் சில விவாதங்கள் நடந்தன. மௌலவி PJ ஜைனுல் ஆபிதீனோடு இலங்கையில் 2 விவாதத்தில் நான் கலந்திருக்கிறேன். அந்த 2 விவாதத்திலும் இதனை அவருக்கு நினைவூட்டினேன். அவர் மௌனமாக தலை தாழ்த்தி இருந்தாரே தவிர அவர் தலை உயர்த்தி நெஞ்சு உயர்த்தி அவர் பதில் சொல்லவே இல்லை. கோட்டாவில் நடந்த ஒரு விவாதத்தில் அவர் கிதாபில் இல்லாத வசனங்களை பிழையாக பொய்யாக கட்டிக்கொண்டு அவர் வாசித்தார். அப்போது நான் அவரை பிடித்து, இப்பொழுது நீங்கள் வாசிங்கள் என்று கூறி கிதாபை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், நாங்கள் கிதாபை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கூட கூச்சம் இல்லாமல் அவர் பிழையாகவே வாசித்தார். அப்பொழுது அவரை பிடித்தோம். எம்மிடம் இருந்த கிதாபை அவருக்கு கொடுத்து அவருடைய கிதாபை நாங்கள் வாங்கி கொண்டு இப்பொழுது வாசியுங்கள் என்றோம். அவர் மாட்டிக்கொண்டார். நான் சொன்னது தவறுதான், ஒத்துக்கொள்கிறேன் என்று அப்போது சொன்னார். அதை பத்திரிகையில் வெளியிட வேண்டும் என்று சொன்னபோது முடியாது என்று மறுத்தார். அதே போன்று இலங்கையில் அவரோடு நடந்த முதலாவது விவாதத்தில் அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரில் அறுப்பது கூடுமா என்ற தலைப்பில் அந்த விவாதம் நடந்தது. 2 நாள் நடந்தது. 2வது நாள் கோட்டாவில் செய்த அதே திருவிதாளத்தை அங்கும் செய்தார். அங்கு நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அப்படியே நடந்து அவர் குற்றத்தை பிடித்தோம், பிழையை ஒத்துக்கொண்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த அரங்கில் இந்த தவறை ஒத்துக்கொள்ளுவேன், சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கையின்படி அல்லாதவர் பெயரில் அறுப்பது கூடும் என்பதை இந்த அரங்கில் ஏற்றுக்கொள்ளுவேன், ஆனால் வெளியில் ஏற்க மாட்டேன் என்று தெளிவாகவே சொன்னார். அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவாக கூறியதை நீங்கள் சிடியின் மூலமாக நீங்களே பார்க்க முடியும். எமது இணையதளமான majlismuhibbur-rasul.com என்பதை நீங்கள் அழுத்தினால் அந்த சிடி உங்களுக்கு திறக்கும். அதை பொறுமையோடு நீங்கள் பார்த்து இறுதியில் அவர் கோலத்தையும் அவருடைய திருகதாளத்தின் வேகத்தையும் உங்களால் பார்த்து ரசிக்க முடியாது, நீங்கள் வேதனைப்பட முடியும். இவர்கள் யார்? இவர்கள் மார்க்கம் சொல்லுகின்றவர்கள் அல்ல, இவர்கள் மார்க்கம் தெரிந்தவர்களும் அல்ல. இவர்கள் சொல்வதெல்லாம் இவருடைய சுய ஆய்வு அல்ல, யாரோ எழுதி வைத்ததை கொடுப்பதை இவர்கள் ஒப்புவிக்கிறார்கள், அவ்வளவுதான். 1985-86 வாக்கில் 86-87 வாக்கில் தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற நினைப்பில் அவர் பக்கம் பக்கமாக நஜாத்திலே கட்டுரை எழுதினார்.
87 நாம் வசீலா என்ற பத்திரிகை மாதம் 2 முறை நாம் வெளியிட்டோம். பிஜே ஜைனுல் ஆபதீன் முதலாவது திகதியில் வெளியிடும் நஜாத்துக்கு அதே மாதம் 15ஆம் தேதி நாம் பதில் கொடுப்போம். அவர் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார், பிழையாக கிதாபில் இல்லாததை எல்லாம் பக்கம் போட்டு சொல்லுகிறார் என்பதை எல்லாம் விலாவாரியாக நாம் புட்டு புட்டு வைத்தோம். ஒரு ஆண்டு 24 இதழ் என்னால் இங்கு இருந்து கொண்டு வெளியிட முடிந்தது. அதற்கு பின்னால் சட்டம் என்மேல் பாய்ந்தது. பாயவில்லை, பாய வைத்து என்னை எப்படியோ வெளியேற்ற அவர்கள் முயற்சி செய்து வெளியேற்றி விட்டார்கள். அந்த 24 இதழ் வரையில் பிஜே ஜைனுல் ஆபதீனுக்கு எதிராக நாம் எழுதிய குற்றச்சாட்டில் ஒன்றுக்காவது அவர் பதில் எழுதினது கிடையாது. தைரியம் இருந்தால் அவரது விசிறிகள் நிரூபிக்கட்டும். நாம் இலங்கையில் 4 ஆண்டுகளாக புஷ்ரா என்ற இதழை மாதம் மாதம் எழுதி வருகிறோம். இவருடைய கூற்றுக்களுக்கு எதிராக ஆதாரத்தோடு கட்டுரையை முன்வைக்கிறோம். இதுவரையில் யாரும் நம்முடைய கட்டுரைக்கு எதிராக பதில் எழுதியது கிடையாது. பிஜே ஜைனுல் ஆபதீன் நேரடியாக இல்லாமல் சிலேடையாக நமக்கு ஒரு மறுப்பு எழுதினார். பெண்களும் சியாரத்தும் என்ற பெயரில் பரேலவியை சார்ந்தவர்கள் தான் பெண்கள் சியாரத்துக்கு செல்லுகிறார்கள், செல்ல அனுமதிக்கிறார்கள் என்று சிலேடையாக நம்மளை சாடி இருந்தார். உடனே நாம் அவருக்கு எதிராக அவர்கள் முன்வைத்த ஒவ்வொரு ஆதாரமும் பிழையானது என்பதை நாம் தக்க ஆதாரத்தோடு நிறுவியிருந்தோம். 20 ஆண்டுகள் கழித்து நாம் முன்வைத்த அதே ஆதாரத்தை ஏற்று இப்பொழுது பெண்கள் ஜியாரத்துக்கு செல்ல முடியும் என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார். பெண்கள் ஜியாரத்துக்கு செல்ல முடியும் என்பதற்கு என்ன நியாயத்தை இப்பொழுது கற்பிக்கிறாரோ அதே நியாயம்தான் அப்பொழுது நாம் முன்வைத்தோம். அது அவருக்கு நியாயமாகப்படவில்லை. நாம் வைத்த ஆதாரங்களை பார்த்து வழங்குவதற்கு 20 ஆண்டுகளுக்கு மேல் அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைய சகல பிரச்சனைகளுக்குமான அடிப்படை என்னவென்றால், ஈமான் என்றால் என்ன, அதற்கு எதிரான குஃப்ரு என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, அதற்கு எதிரான ஷிர்க் என்றால் என்ன என்ற விளக்கம் சுன்னத்துல் ஜமாஅத்தின் தரப்பிலும் மிக குறைவு, வஹாபிகள் தரப்பில் சுத்தமாக இல்லை. இந்த அறியாமைதான் இன்று குழப்பத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றிய தெளிவான அடிப்படை விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் கிதாபை தேட வேண்டியதில்லை, ஃபத்வா தேட வேண்டியதில்லை, யாரிடமும் நாம் அலைய வேண்டியதில்லை. இவர்கள் கூறுவது சரிதானா பிழையா என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ள முடியும். அதனால் இந்த தலைப்பு எனக்கு கிடைத்ததை விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது மிகவும் ஆழமான தலைப்பு, விளங்கினால் மிகவும் இலகுவான தலைப்பு. கவனங்களை அங்கு இங்கு திசை மாறிவிடாமல் நான் பேசுவதை முழுமையாக நீங்கள் கவனித்து மனதுக்குள் ஜீரணித்தால் ஒரு பெரியதொரு விளக்கத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து உங்களால் செல்ல முடியும். அல்லது இந்த சீடியை நீங்கள் வாங்கி மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து மனதில் பதித்து தெளிந்தால் நீங்கள் நல்ல ஒரு அறிஞனாக கூட மாறிவிட முடியும். இந்த விளக்கம் இல்லாத காரணத்தினால் தான் குழப்பங்கள் வருகின்றன, குதர்க்கங்கள் வருகின்றன, எல்லாமே பிறக்கின்றன.
அதனால் முதலில் ஈமான் என்றால் என்ன, தௌஹீத் ஷிர்க் என்பது என்ன என்பதனை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு மார்க்கம் என்று சொன்னார்களோ அவை அனைத்தையும் மனதால் ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி வைப்பதற்கு பெயர் ஈமான். ஈமான் என்றால் விசுவாசம் என்று சொல்வது மார்க்கத்தின் கருத்தல்ல. மார்க்கத்தில் ஈமான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று நமக்கு சொன்னவைகளை மனதால் ஏற்று அவர்களை உண்மைப்படுத்தி வைப்பதற்கு பெயர் ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லாவற்றிலும் அவர்களை உண்மைப்படுத்தி வைப்பது ஈமான். ஈமானுக்கு நேர் எதிர் குஃபுர். குஃபுர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்றில் அவர்களை பொய்யாக்குவது, ஏதாவது ஒன்றில் அவர்களை பொய்யாக்குவது. எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் என்பது அல்ல, ஒன்றை மறந்தால் காணும் அவர் காபிராகி விடுவார். ஈமானும் குஃபரும் நம்பிக்கையோடு தொடர்புபட்ட ஒரு செயல். நம்பிக்கை என்பது மனதோடு தொடர்புபட்ட செயல். எந்த இடத்திலிருந்து ஈமான் பிறக்கிறதோ அதே இடத்திலிருந்து தான் குஃபுரும் பிறக்க வேண்டும். ஈமானும் குஃபுரும் மனதின் தொழில். மனதில் இருப்பதை அறிந்தால் நாம் குஃபுர் என்று சொல்லலாம். அறிய முடியவில்லை என்றால் குஃபுர் என்று தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு மனிதனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்கின்ற சக்தி நமக்கு கிடையாது. அதனால் ஒரு மனிதன் மீது நல்லெண்ணம் வைப்பது கடமை. ஒரு முஃமின் மீது நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய மத சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாராயின் அவரை நாம் காபிர் என்று சொல்லலாம். அவருடைய மனதிலே குஃபுர் இருக்கிறது என்று கூற முடியும். காரணம், அது முஸ்லிமின் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. இஸ்லாத்தை மறுக்கின்றவருடைய அடிப்படை வணக்கத்தோடு மார்க்கத்தோடு அவருடைய சமய சடங்கோடு தொடர்பான ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்வானாயின் அவன் அதை ஏற்றிருக்கிறான், நம்பி இருக்கிறான் என்பதனை அவன் அந்த செயல் வெளிப்படுத்துகிறது. அதனால் அவனை காபிர் என்போம். சில நேரம் அவன் மனதிலே அதனை நம்பாமல் இருக்கலாம். மனதை துறந்து பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு கிடையாது. அப்படியாவின் அவன் செய்த செயல் ஹராம், அவன் காபிர் அல்ல. இது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு. ஆகவே அல்லாஹ்விடத்தில் அவன் மூமினா இருக்கலாம், நம்மிடத்தில் மூமின் அல்ல. ஒரு முஸ்லிமின் செயலை பார்த்து இது குஃப்ரு, இது ஷிர்க் என்று சொல்வதா இருந்தால் அந்த செயல் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு
வணக்கத்தோடு தொடர்பான, சமயத்தோடு தொடர்பான, அவருடைய நம்பிக்கையோடு தொடர்பான செயலாக இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான செயலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு முஸ்லிம் செய்தால் அந்த செயல் அவனுடைய மனதில் அவனுடைய நம்பிக்கை அவன் ஏற்றிருக்கிறான், அதை கண்ணியப்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும். அவனுடைய அந்த செயல் மற்றவனுடைய அந்த நம்பிக்கை அவன் மனதில் இருக்கிறதை சுட்டிக்காட்டுகிற காரணத்தினால் அவனை நாம் காபிர் என்கின்றோம். அந்த செயலை குஃபுர் என்கின்றோம். செயலை வைத்தல்ல, அந்த செயலினால் அவனுடைய நம்பிக்கையை நாம் யூகித்து புரிகின்ற காரணத்தினால் தான் அவனை காபிர் என்கிறோம். ஆக ஒரு முஸ்லிம்கள் செய்கின்ற செயல், அதே செயல் மற்றவருடைய செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த செயல் குஃப்ராக ஆகாது. ஒரு செயல் முஸ்லிம்களும் செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்கிறார்கள் என்றால் அது ஒருபோதும் குஃப்ராகாது. சில நேரம் மக்ரூஹ் என்று வரலாம், அல்லது ஹராம் என்று வரலாம், குஃபுர் வராது. குஃபுர் என்பது நம்பிக்கையிலிருந்துதான் ஏற்பட வேண்டுமே தவிர செயல் இருந்தல்ல. குஃபுர் சிறுக்கு என்று சொல்வதா இருந்தால் அவனுடைய நம்பிக்கையில் பங்கம் இருக்கிறது, குறைபாடு இருக்கிறது என்பதனை துல்லியமாக தெரிந்து அதை தீர்மானிக்க வேண்டும். பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை மறுத்த காபிர்கள் நிறைய இருந்தார்கள். அவருடைய மனதில் இருந்த குஃபுர் எல்லாருக்கும் மத்தியில் சமனாக இருக்கவில்லை. அவருடைய நம்பிக்கை ஒரே மாதிரியாக இருக்கவில்லை, வித்தியாசமாக இருந்தன. சிலர் அல்லாஹ்வை ரசூலை மனதாலும் வெறுத்தார்கள், வாயாலும் அதை வெளிப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ் ஒருவன் என்பதை மனதால் நம்பி இருந்தார்கள், ஆனால் வாயால் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் குழப்பத்தை எல்லாம் தூண்டிக் கொண்டிருக்கின்ற இப்லீஸ் அல்லாஹ்வை மறுக்கவில்லை. அவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை முழுமையாக ஏற்றிருக்கிறான், ஆனால் வெளியில் அவன் சொல்லவில்லை, மறுக்கிறான். அதே அமைப்பில் உமையத் இப்னு அபூ சல்த் என்று ஒருவர் இருந்தார். அவர் போன்று பலர் இருந்தார்கள். அவர்கள் மனதில் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றார்கள், ஆனால் வாயால் மறுத்தார்கள். இன்னும் சிலர் இருந்தார்கள், கல்வினால் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதனை மறுத்தார்கள், ஆனால் வாயால் விசுவாசம் கொண்டதாக சொன்னார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்பது ஈமான் அல்ல, அல்லாஹ்வையும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க வேண்டும். இப்லீஸுக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான், அவர்களுக்கு வஹி வருகிறது என்பது அவனுக்கு திட்டமாக தெரியும், ஆனால் வாயால் அதை மறுத்தான்.
இன்னும் சிலர் மனதால் மறுத்தார்கள், வாயால் மொழிந்தார்கள். முனாஃபிகீன்கள். இன்னும் சிலர் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், ஆளுகிறான், உயிர்ப்பிக்கிறான், மனதிக்கச் செய்கிறான் என்பதை எல்லாம் மனதால் நம்பிக்கொண்டு வாயாலும் சொல்லிக்கொண்டு அந்த மார்க்கத்தை ஏற்று நடப்பதற்கு அவர்கள் பின்வாங்கினார்கள். அபூஜஹலுக்கு அல்லாஹ் ஒருவன் என்பதில் சந்தேகமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவருக்கு இறங்கிய வேதம் உண்மைதான் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவனுடைய கர்வம் அவர்களை ஈமான் கொண்டு மார்க்கத்தில் நடக்க அவனை விடவில்லை. தன்னுடைய தலைமைத்துவ பதவி நம்மளை விட்டும் கலந்து போய்விடும், எல்லோரும் போன்று சாதாரணமானவனாக மாறிவிட வேண்டி வரும் என்று அவன் கருதினான். அதனால் உண்மை விளங்கியும் மறுத்தான். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தவர்களுக்கு மத்தியில் 4 விதமான குஃபருடைய நிலை காணப்பட்டது. மனதால் மறுப்பது குஃபர், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஷிர்க். இணை வைக்காத காபிர்களும் இருந்தார்கள், மறுத்துக் கொண்டு இணை வைத்தவர்களும் இருந்தார்கள். இணை வைத்தவர்களும் ஒரே விதமாக இருக்கவில்லை. மக்கத்தில் இருந்த முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரே விதமான கொள்கையில் இருக்கவில்லை. அதிலும் அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருந்தன. நெருப்பு வணங்கிகள் அப்போது ஈரானில் இருந்தார்கள். அவர்கள் முஷ்ரிக்குகள். எதனால் முஷ்ரிக்கானார்கள்? அவர்கள் 2 கடவுளுக்கும் சுய ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினார்கள். நன்மையை படைப்பது ஒரு கடவுள், திண்மையை படைப்பது மறு கடவுள் என்று 2 கடவுள் கோட்பாடுகளை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், ஆக்குவதும் அழிப்பது அவன்தான். அதற்கு மாற்றமாக ஆக்குவதற்கு ஒருவன், அழிப்பதற்கு ஒருவன், 2 பேரும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் முஷ்ரிக்கானார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்ற நஸாராக்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தெய்வீக தன்மையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது என்று கருதினார்கள். தெய்வீக தன்மை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தெய்வீக தன்மையில் பங்கு இருக்கிறது என்று கருதி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வணங்கினார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற அதே தெய்வீக தன்மையை போன்ற ஒரு பகுதி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருக்கிறதா என்று கருதி தெய்வீக தன்மையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக்கினார்கள். நிகர் ஆக்குவதற்கு பெயர்தான் ஷிர்க். ஷிர்க் என்பது அல்லாஹ்வுடைய தெய்வீக தன்மையில் அல்லாஹ்வுக்கு இன்னும் ஒருவரை சமனாக்குவது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தெய்வீக தன்மையில் அல்லாஹ்வுக்கு சமனாக ஆக்கிய காரணத்தினால் அவர்கள் காபிரானார்கள்.
மூன்றாவது கூட்டத்தினர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த குறைஷிகள் காபத்துல்லாவின் சிலையை வைத்து வணங்கினார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் அப்படி வணங்குவதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது, இவற்றை நாங்கள் வணங்குவது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை, உறவை ஏற்படுத்தி தரும் என்ற காரணத்தினால் நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இந்த சிலைகள் போராடி எங்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த சிலைகளுக்கு அல்லாஹ்வோடு போட்டி போட்டு பேசுகின்ற ஆற்றலும் தகுதியும் இருக்கிறது என்று நம்பினார்கள். அல்லாஹ்வை போன்று இவர்களுக்கும் தெய்வீக தன்மை இருக்கிறது என்று நம்பினார்கள். இந்து சமயத்தில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அவருடைய கோட்பாட்டின்படி கடவுள் 2 பேர். ஒன்று பிரம்மம், அடுத்தது ஈஸ்வரன். பிரம்மம் அவர்தான் முழு கடவுள், அவரால் இயங்க முடியாது. ஈஸ்வரன் பிரம்மத்தை அண்டி இருந்து அவரிடமிருந்து ஆற்றலை அறிவை பெற்று இயங்கி படைப்பார். அதனால் 2 பேரையும் வணங்குவார். அவரிடத்தில் இன்னும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒருவர் கர்மத்தின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தை நெருங்கினால் அவர் பரமாத்மாவாக மாறுகிறார். பாவிகளின் ஆத்மா சீவாத்மா, புனிதர்களின் ஆத்மா பரமாத்மா. ஒரு மனிதன் ஆத்மீகத்தில் உயர்ந்து அவன் விடுதலை அடைந்து விட்டால் அவன் பிரம்மமாக மாறுகிறான், கடவுளாக ஆகிறான். கடவுளின் அந்தஸ்தும் அதிகாரமும் அவனுக்கும் இருக்கிறது என்பது இந்து சமயத்தில் காணப்படுகின்ற ஒரு கோட்பாடு. இதே கோட்பாடு அப்போதும் இருந்தது. அதனால்தான் சமூகத்தில் நல்லவர் என்று கருதப்பட்டவர்களுக்கு சிலை வைத்து அவர்களை அல்லாஹ்விடத்தில் இவை எம்மை நெருக்கமாக்கி வைக்கும், பாவத்தினால் எம்மை தூரமாக்கி தண்டனை வாங்கி தராது, எங்களை பரிசுத்தமாக்கி வாழாடி சொர்க்கம் எடுத்து தரும் அல்லாஹ்வுக்கு எப்படி அவர்கள் மரியாதை செய்ய வேண்டுமோ, வணக்கம் செலுத்த வேண்டுமோ, அதே அந்தஸ்தில் குறைவில்லாமல் இந்த சிலைகளுக்கும் செய்தார்கள். அவர்கள் தெய்வீக தன்மையில் சிலைகளை சமனாக்கிய காரணம்
காரணத்தினால் ஷிர்க் வைத்தார்கள். அடுத்த தரப்பார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் பிழையான ஒரு நம்பிக்கையில் அறிவில்லாமல் வழிகட்டில் அவர்கள் செய்த ஒரு காரியத்துக்காக நீங்களும் ஏன் வக்காலத்து வாங்குகிறீர்கள் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டார். வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். ஆக்குவது அழிப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு இடம் தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இப்படி தெளிவாக விளங்கிக் கொண்டு ஏன் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை பின்பற்றுகிறீர்கள்? அவர்கள் அறிவில்லாமல் சில காரியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வழிகாட்டில் இருந்து கொண்டு சில காரியத்தை செய்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, நாம் எங்களுடைய முன்னுரையை பின்பற்றுவோம். அவர்கள் வழிகாட்டில் இருந்தாலுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆம், வழிகாட்டில் இருந்தாலும் பின்பற்றுவோம். அறிவில்லாமல் இருந்தாலுமா? ஓம், அறிவில்லாமல் இருந்தாலும் பின்பற்றுவோம். இப்படி அவர்கள் முன்னோரை குருட்டுத்தனமாக ஷிர்க் பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தது. இன்னும் ஒரு கூட்டம் நம் மத்தியிலும் இருக்கிறார்கள். கடவுளும் கிடையாது, கடவுளின் நாக்கமும் கிடையாது, எல்லாம் இயற்கைதான். இயற்கைதான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அது தானாக இயங்குகிறது, தானாக மடிகிறது. இதை இயக்குகின்ற ஒருவன் கிடையாது என்ற நாத்திகவாதத்தை பேசுகின்ற ஒரு கூட்டம் அப்பொழுது இருந்தார்கள். அவளை பார்த்துத்தான் அல்லாஹ் உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தது யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த கால மாற்றம் வித்தியாசம் இல்லாமல் ஒழுங்குமுறையில் எப்படி செயல்படுகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த மிருகங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானத்தை ஆய்ந்து பார்க்க வேண்டாமா? பூமியை சுற்றி நீங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு பொருளும் ஒரு மாற்றம் இல்லாமல், கணித மாற்றம் இல்லாமல் அளவு திட்டத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒழுங்கு முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஒழுங்கு முறையில் இயங்குவதும் அளவு திட்டத்தோடு அழகாக படைக்கப்பட்டிருப்பதும் தானாக நடக்கிறது என்பது புத்தி ஏற்காத ஒன்று. சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் இந்த கூட்டத்தாரை பார்த்துத்தான் சொல்லுகிறார். குர்ஆனிலே ஷிர்க் செய்தவர்கள் என்னென்ன விதத்தில் இருந்தார்கள், அவர்களுக்கான பதில் என்ன என்பதனை, போதனை என்ன என்பதனை குர்ஆனுடைய திருவசனங்களை தெளிவாக நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு தெரிய வருகிறது. ஷிர்கின் கடைசி 6வது வகை அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு கடமையை செய்வது, முகஸ்துதிக்காக செய்வது. இது குஃபுர் அல்ல, பாவம், பெரும் பாவம். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகஸ்துதியையும் ஷிர்கின் பட்டியலில் சேர்த்தார்கள். இது ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க். இது ஈமானை விட்டும் அவனை நீக்கி விடாது, ஆனால் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து இவனை தூரமாக்கும். முகஸ்துதிக்காக தொழுவது, முகஸ்துதிக்காக தர்மம் செய்வது, முகஸ்துதிக்காக பேசுவது, இப்படிப்பட்டவர்களுக்கான நன்மை குறையும், நன்மை இருக்காது. தவிர அவர்களுக்கு குஃபுருடைய சட்டம் வராது. சஹாபாக்களுடைய, அதாவது இஸ்லாம் ஆரம்பித்த காலத்தில் அரபிகளுக்கு மத்தியில் குஃபுர் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள், மறுமையை மறுத்தார்கள்.
அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள், கபரில் எழுப்பப்படுவதை விசாரிக்கப்படுவதை மறுத்தார்கள். இப்படியாக பல்வேறு நம்பிக்கைகள் அவர்களுக்கு மத்தியில் இருந்த காரணத்தினால் தான் ஒமா யூமினு அக்தருஹும் இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்கள் ஈமான் கொள்வதில்லை ஏதோ ஒரு ஷிர்க்கை செய்து கொண்டே அல்லாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய விசுவாசத்தை சொல்லுகின்ற அதே நேரம் மறுபக்கத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு கூற்றை அவர்கள் மறுக்கிறார்கள். யாராவது மரணித்தால் எழுப்பப்படுவதை மறுத்தால் அவர் முஸ்லிம் அல்ல. அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், மறுமையை நம்பியிருக்கிறார், எல்லாவற்றையும் நம்புகிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கவில்லை என்றால் அவரை முஸ்லிம் என்று நாம் சொல்லுவதில்லை. அவருடைய நம்பிக்கையில் ஈமான் இருந்தது என்று சொல்வது தப்பு. இன்றைய வஹாபிகள் செய்கின்ற முதல் தப்பு இதுதான். காபிர்கள் மீது இறங்கிய திருவசனங்களை முஸ்லிம்களுக்கு சாட்டுகிறார்கள். காபிர்கள் அக்காலத்தில் ஒரு கூட்டத்தினர் நல்லவர்களுக்கு தெய்வீக தன்மையை கொடுத்து அவர்களை வணங்கினார்கள். அதே போன்றுதான் நீங்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் வலிமார்கள், நபிமார்கள், அவர்களுக்கு தெய்வீக தன்மையை கொடுத்து அவரிடத்தில் உதவி தேடுகிறீர்கள். அன்று காபிர்கள் செய்த அதே செயலைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள், ஆகவே காபிராகி விடுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப தௌஹீதுக்கான உண்மையான வரைவிலக்கணத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தௌஹீதுக்கான வரைவிலக்கணம் இஃப்ராதுல் கதீமி அனில் முஹ்ததி, படைப்பிலிருந்து படைத்தவனை வேறுபடுத்துவது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உயிருள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய பண்பில் வாஜிபான பண்புகளும் உண்டு, அவனுக்கு இருக்கக்கூடாத முஸ்தஹிலான பண்புகளும் உண்டு, ஜாயிஸான பண்பும் ஒன்று உண்டு. அல்லாஹ்வுடைய வாஜிபான பண்பில் அவன் உயிரோடு இருப்பதும் ஒன்று, ஹய்யுன், உயிருள்ளவன். நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், நாமும் ஹய்யிதான். அல்லாஹ் அலீமுன், அறிவுள்ளவனாய் இருக்கிறான், நாமும் அறிவுள்ளவனாய் இருக்கிறோம். அல்லாஹ் சமீஅ, கேட்கின்றவன், பார்க்கின்றவன், பேசுகின்றவன், நாடுகின்றவன், ஆற்றல் உள்ளவன். அதே பண்பு நமக்கும் இருக்கிறது. ஒரே கருத்து, ஒரே வார்த்தை, ஆனால் உள்ளத்தில் யதார்த்தத்தில் ஒரே கருத்தான். கேட்கின்றவன், பார்க்கின்றவன், அறிகின்றவன், நாடுகின்றவன், ஆற்றல் உள்ளவன், உயிருள்ளவன் என்ற அதே சொல், அதே கருத்தை தான் மற்றவர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறார். நாம் உயிருள்ளவன் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வை உயிருள்ளவன் என்று சொல்கிறோம். இவர் கேட்கின்றவர், பார்க்கின்றவர், அறிவுள்ளவர் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வையும் கேட்கின்றவன், பார்க்கின்றவன் என்று சொல்லுகிறோம். வார்த்தை ஒன்றுதான், ஆனால் நம்முடைய ஈமானில் என்ன நாம் வேறுபடுத்துகிறோம்? படைப்பிலிருந்து படைத்தவனை எப்படி வேறுபடுத்துகிறோம்? அல்லாஹ் சுயமாக ஆற்றல் உள்ளவன், சுயமாக நாட்டம் உள்ளவன், சுயமாக பேசுகின்றவன், சுயமாக கேட்கின்றவன், சுயமாக செய்கின்றவன், சுயமாக உயிருள்ளவன் என்று அல்லாஹ்வுக்கு நாம் சுயம் என்ற ஒரு தகுதியை வழங்குகிறோம். படைப்புக்கு நாம் எப்படி அல்லாஹ்விடம் என்று வேறுபடுத்துகிறோம்? அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு இவர்
உயிருள்ளவர், அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு இவர் அறிவுள்ளவர், அல்லாஹ் கொடுத்த அறிவை கொடுத்து இவர் அறிவுள்ளவர், அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு கேட்கிறவர், அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு பார்க்கிறவர், அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு நாடுகிறவர், அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு இயங்குபவர் என்று நாம் வேறுபடுத்துகிறோம். அல்லாஹ்வை நம்பிய ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பண்பும் அல்லாஹ் அல்லாதவர் பண்பும் ஒரே மாதிரி அல்ல, சமன் அல்ல என்று மனதால் அவன் ஏற்கனவே நம்பி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பண்புக்கு சமன் இல்லை என்று ஒரு முஸ்லிம் தெளிவாகவே நம்பியிருக்கிறான். அவருடைய நம்பிக்கை மனதில் இருக்கிறது. அதனால் ஒரு முஸ்லிமுடைய ஒரு பிழையான செயலை பார்த்து அல்லது முஸ்லிம் அல்லாஹ்வுடைய செயலுக்கு இவர் செயல் ஒரே மாதிரியா இருக்கிறது என்று அவன் ஒப்பு நோக்கி காபிர் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தெய்வீக தன்மையில் அவனுடைய தெய்வீக தன்மைக்கு லாயக்கான தகுதியான பண்பில் ஒரு குறையும் ஒரு நாளும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது ஷிர்கு குஃப்ரு. அல்லாஹ்வுடைய தெய்வீக பண்பில் விசேஷத்துவங்கள் என்ன, அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய தெய்வீக பண்பினுடைய தகுதி என்ன, இதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது தௌஹீத்வாதிகள் எல்லாம் ஷிர்க் செய்த காபிர்களாகவே இருக்கிறார்கள். தௌஹீதை சொல்லுகின்ற ஒரு திருவசனம் குல் ஹுவல்லாஹ் சூரத். குல் நபியே சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். தெய்வீக தன்மையினுடைய தகுதியில் முக்கியமான ஒன்று அவன் எல்லாவற்றிலும் தனித்திருக்க வேண்டும், சுயமான தனியான ஆற்றல் இருக்க வேண்டும், எவற்றிலும் அவன் தேவைப்பட்டிருக்க கூடாது. அதனால் அல்லாஹ்வுடைய ذاتை பற்றி நாம் நம்புகிற பொழுது காயிமுன் பின்னஃப்ஸிஹி, அவன் தன்னை கொண்டு தான் இருக்கிறான். அல் பகா, அழிவில்லாமல் அவன் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய ذات தன்னுடைய இருப்புக்கு இன்னும் ஒன்றை அண்டி இருக்கக்கூடாது. அவன் வாழுவதற்கு இன்னும் ஒன்றுடைய தேவை இருக்கக்கூடாது. ஒரு படைப்பு தனித்து இயங்க முடியாது. ஒரு படைப்பு ஆரம்பம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு படைப்பு சுயமாக முடிவில்லாமல் இருக்க இயலாது. அதனால் அல்லாஹ்வை நாம் கதீம், பூர்வீகம் என்று சொல்லுகிறோம். அவனுக்கு ஆரம்பம் கிடையாது. படைப்புகள் பூர்வீகம் அல்ல, அதற்கு ஆரம்பம் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் பூர்வீகமானவன், படைப்புகள் பூர்வீகம் அற்றவை. படைப்புகளுக்கு ஆரம்பம் உண்டு, அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இல்லை. இந்த இடத்தில் மிக கவனமாக நீங்கள் கொஞ்சம் நான் சொல்வதை அவதானிக்க வேண்டும். ஒரு படைப்பு என்பது அது இடம் என்பது, காலம் என்பது, திசை என்பது படைப்புக்குள் எல்லைக்குள் இருப்பது
இருப்பது தவிர எல்லைக்கு அப்பால் இருக்க இயலாது. ஒரு பொருளை வைத்து ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பு பார்க்கிற பொழுதுதான் திசை வரும். காலம் என்பது ஏதோ ஒன்றினுடைய சுழற்சிக்குள் அது நிர்ணயிக்கப்படும். இடம், காலம், திசை இவையெல்லாம் படைப்புகளோடு தொடர்பு பட்டவைகள். அல்லாஹ் இவற்றை விட்டும் தூயவர். இப்படி நம்புவது தௌஹீத். இதற்கு மாற்றமான நம்பிக்கை தௌஹீத் அல்ல. வஹாபிகள் அல்லாஹ் அரிசில் இருப்பதாக வாதிக்கிறார்கள். அரிசி என்பது ஒரு படைப்பு. அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது ஒரு ஷடப்பொருள். ஒரு ஷடப்பொருளுக்கு மேல் இன்னும் ஒரு பொருள் இருப்பதாயும் அதுவும் ஷடப்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு ஷடம் இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இடம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஒரு பொருள் எப்பொழுது ஒரு இடத்தை தேடுகிறதோ அப்பொழுது அந்த இடத்தை மையமாக வைத்து திசை வரும். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு திசை இருக்கிறது. ஒவ்வொரு ஷடப்பொருளும் காலத்துக்கு கட்டுப்பட்டே இருந்தாக வேண்டும். அல்லாஹ்வுக்கு காலம் இருக்கிறது. வஹாபியுடைய கோட்பாட்டில் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இடம் தேவை, அவனுக்கு காலம் தேவை, திசை உண்டு என்று நம்புகிறார்கள். இந்தியாவில் வஹாபிசத்தை அறிமுகம் செய்த இஸ்மாயில் திஹ்லவி தக்வீத்துல் ஈமானில் அப்படித்தான் சொல்லுகிறார். இப்னு தய்மிய்யாவும் இதே கருத்தைத்தான் சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கு திசை உண்டு, இடம் உண்டு, எல்லாம் சொல்லுகிறார். தௌஹீதின் வரவிலக்கணம் என்ன? படைப்பிலிருந்து பூர்வீகமான அல்லாஹ்வை வேறுபடுத்துவர். இவர்கள் இப்பொழுது படைப்பிலிருந்து அல்லாஹ்வை வேறுபடுத்துகிறார்களா, படைப்போடு அல்லாஹ்வை சமப்படுத்துகிறார்களா? ஒரு படைப்பில் ஒரு இடத்தில் அரசில் அல்லாஹ் அல்லாத வேறு மற்றவர்களும் இருக்க முடியும். இருக்க இயலாது என்பதல்ல. இடம் என்பது ஒரு படைப்பினுடைய அவசிய தேவை, படைத்தவன் தேவை அல்ல. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்வை அவர்கள் ஒரு எல்லைக்குள் கொண்டு வந்து ஒரு படைப்புக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அல்லாஹ்வுக்கு இருப்பதாக அவர்கள் வாதிக்கிறார்கள். ஒரு படைப்பின் பண்பிலிருந்து அல்லாஹ்வை வேறுபடுத்தி தனிமைப்படுத்துவதுதான் தௌஹீத். இப்பொழுது இவர்கள் தௌஹீத்வாதிகளா, ஷிர்க்வாதிகளா? நாம் என்ன நம்புகிறோம்? அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை, அல்லாஹ்வுக்கு திசை இல்லை, அல்லாஹ்வுக்கு காலம் இல்லை, அல்லாஹ் இவற்றை விட்டும் பரிசுத்தமானவன் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தெய்வீக தன்மையை தூய்மையாக்குகின்ற கொள்கையில் நாம் கொண்டிருப்பது தௌஹீதிற்கு பொருத்தமா, அவர்கள் வைத்திருப்பது பொருத்தமா?
யார் தௌஹீதுவாதி? ஏறுவது இறங்குவது என்பது ஒரு சடப்பொருளின் வேலை. அசைவது, ஏறுவது, இறங்குவது, இடம்பெயர்வது, இதுவெல்லாம் ஒரு சடப்பொருளின் வேலை. இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் இரவியின் பிந்திய பகுதியில் அல்லாஹ் அரசிலிருந்து முதலாம் வானத்திற்கு இறங்குகிறான், பின்னால் ஏறிச் செல்லுகிறான். இந்த கருத்தை இப்னு தய்மியா சொன்னார். இப்னு தய்மியாவுக்கு முன்னாலும் இந்த கோட்பாடு இருந்தது. ஜஹ்மியா, முஷப்பஹா என்று ஒரு சில இயக்கங்கள் இருந்தன. அந்த கொள்கையைத்தான் இப்னு தய்மியா மக்களுக்கு சொன்னார். அவர் ஒரு முறை ஜும்ஆ ஓதி கொண்டிருக்கிற பொழுது, இந்த தலைப்பை ஓதுகிற பொழுது அவர் சொன்னார், நான் எப்படி 3ஆம் படியிலிருந்து 1ஆம் படிக்கு இறங்குகிறேனோ அதே மாதிரி தான் அல்லாஹ் இறங்குகிறான், ஏறுகிறான் என்றார். இப்ப வானம் என்பது ஒரு படைப்பு, ஒரு எல்லைக்குட்பட்டது. இப்பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு ஷடமும், ஒரு தோற்றமும், ஒரு எல்லையும், ஏறுதல் இறங்குகின்ற ஒரு அசைவும் அங்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அவருடைய மனதிலே ஒரு கற்பனையான ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்துக்கு அவர்கள் உருவத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு தோற்றமோ ஒரு உருவமோ ஏறுதல் இறங்குதலோ எல்லைக்கு உட்பட்டதோ அல்ல, அது அவருடைய தெய்வீகத்தன்மைக்கு பொருத்தம் அல்ல என்று நாம் நம்புகிறோம். அவர்கள் அதற்கு மாற்றமாக நம்புகிறார்கள். நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வாஜிபான பண்பில் படைப்புகளுக்கு மாற்றமானவன் என்பதை உறுதி செய்கிறது. அவருடைய நம்பிக்கை படைப்புகளுக்கு ஒப்பானவன் என்பதை நிரூபிக்கிறது. அல்லாஹ் தஆலாவை பற்றி அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது இஸ்லாத்தின் நம்பிக்கை அல்ல. அல்லாஹ்வை காண முடியாது, பார்க்க முடியாது என்று நாம் நம்புகிறோம். நம்முடைய மனதில் என்ன தோற்றம் வருகிறது அதுக்கு எதிரானவன் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒரு தோற்றத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தௌஹீத் தௌஹீத் என்று கூறிக்கொண்டு அவர்கள் செய்வதெல்லாம் தௌஹீதுக்கு எதிர். அல்லாஹ்வுடைய புனித தெய்வீக தன்மையை அவர்கள் பங்கப்படுத்தி பிழையான ஒரு கோட்பாட்டை மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாம் அல்ல, அது தௌஹீதும் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த வழிகட்ட கூட்டத்தில் ஒன்று ஹவாரிஜிகள். அவர்கள் முஸ்லிம்களை காபிராக்கினார்கள். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு உபாயம், காபிர்கள் விஷயத்தில் இறங்கிய ஆயத்துக்களை முஸ்லிம்களுக்கு அவர்கள் சாட்டினார்கள். வசீலாவை மறுத்தார்கள். நபிமார்கள், வலிமார்கள், நல்லவர்களுக்கு பொருட்டினால் கேட்பதை அவர்கள் ஷிர்க் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் காபிர்கள் விஷயத்தில் இறங்கிய திருவசனத்தை கியாஸ் பிடித்தார்கள். குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் தான் ஏற்போம், இஜ்மா கியாஸை ஏற்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் கியாஸ். கியாஸை மறுக்கிறார்கள் பேச்சில். ஆனால் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே கியாஸ் தான். ஒன்றுக்கு நேரடியான ஒரு பதில் இல்லை என்றால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதை ஒத்த ஒரு தீர்வை தேடி பார்த்து அதிலிருந்து கியாஸ் முடிப்பது. இதுதான் கியாஸ். ஒரு புதிய ஏதாவது ஒரு
சட்டம் தேவைப்பட்ட ஒரு பிரச்சனை, அதற்கான காரணத்தை ஒத்த ஒரு தீர்வு குர்ஆனில் ஹதீஸில் எங்கு இருக்கிறது என்று தேடி பார்த்து அதனுடைய தீர்ப்பை இதற்கு சொல்லுவது. நாம் தீர்வை தேடுகின்ற அந்த பொருள், அந்த மஸ்அலா பிரச்சனை, அதற்கு இருக்கின்ற காரணமும் தீர்வுக்குரிய காரணமும் தேடுகின்ற காரணம் ஒரே மாதிரியா இருக்க வேண்டும், மாற்றம் இருக்கக்கூடாது. இதுதான் கியாஸினுடைய நிபந்தனை. வசீலா தேடக்கூடாது என்பதற்கு இவர்கள் தேடுகின்ற ஆதாரங்கள் காவிர்கள் சிறைகளத்தில் உதவி தேடியது. வசீலா தேடுவதற்கான ஒரு தீர்வு குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லாமல் இருக்க வேண்டும். தீர்வே இல்லாத ஒன்றுக்குத்தான் குர்ஆனில் ஹதீஸில் தீர்வு தேட வேண்டும். ஆனால் வசீலாவுக்கு குர்ஆனிலும் ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக ஆதாரம் இருக்கிற பொழுது கியாஸுக்கு அங்கு இடம் கிடையாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கியாஸை மறுக்கிறார்கள், ஆனால் செய்வது கியாஸ். அது சரியான கியாஸா இல்லை பிழையான கியாஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கடந்த கால மக்களுடைய வரலாற்றை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த காலத்தில், முந்தைய காலத்தில் முஸ்லிம்களுக்கும் காவிர்களுக்கும் இடையில் யுத்தங்கள் நிகழ்ந்தால் வேதத்தை முன்வைத்து, யா அல்லாஹ், இறுதி காலத்தில் வருகின்ற அந்த நபியின் சிறப்புகள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபியினுடைய பொருட்டை கொண்டு எங்களுக்கு வெற்றியை தா என்று கேட்பார்கள். அவர்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த சமுதாயம் வசீலா தேடி யுத்தத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் பக்ராவில் யஸ்தஃப்திஹூன அல்லதீன கஃபரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நேரடியாக தன்னுடைய பிரச்சனைகளை முறையிட்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டை கொண்டு துஆ கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களில் நல்லவர்கள் வறியவர்கள் பொருட்டை கொண்டு வெற்றியத்தா என்று யுத்தகலத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒருவரை முன்னிறுத்தி அவர்கள் வசீலா தேடி வைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் வந்தபோது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை, அதனால் அவருக்கு மகத்துவம் இருக்கிறது என்று கருதி அவரை முன்னிறுத்தி அவர்கள் வசீலா தேடி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிஞராக இருந்தார். அவரை முன்னிறுத்தி அவர்கள் வசீலா தேடி இருக்கிறார்கள். இப்படி வசீலா தேடியதற்கான ஆதாரங்கள் குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. வசீலாவுக்கான ஆதாரம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக இருக்கிற பொழுது எப்படி அவர்கள் கியாஸ் பிடிக்க முடியும்? சட்டத்தில் தீர்வு இல்லாத ஒன்றுக்குத்தான் அதன் காரணத்தை ஒத்த ஒரு தீர்வை தேடி நாம் தீர்வை கொடுப்பதுதான் கியாஸ். இங்கு தெளிவான சட்டம் இருக்கிறது, தெளிவான விளக்கம் இருக்கிறது. குர்ஆனிலே ஹதீஸிலே நிறையவே ஆதாரங்கள்
அதனால் அடிப்படை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். வசீலா தேடுவதற்கான ஆதாரங்களை நிறைய உலமாக்களிடமிருந்து நீங்கள் கற்றிருக்க முடியும், கேட்டிருக்க இயலும். ஆனால் அடிப்படையை நீங்கள் கேட்டிருப்பது மிக குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினால் தான் அடிப்படைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். வசீலா தேடக்கூடாது என்பதற்கு காவிரிகள் சிலைகளிடத்தில் அவர்கள் வணங்கினது, அந்த வணங்கினதற்கான காரணத்தை அவர்கள் கியாஸ் பிடிக்கிறார்கள். இந்த கியாஸில் இருக்கின்ற காரணம் ஒற்றுமையாக இருக்கிறதா? அவர்கள் சிலைகள் அல்லாஹ்வுடைய தெய்வீகத்தன்மை கொண்டது என்று நம்பினார்கள். ஒவ்வொரு செயலையும் சுயமாக செய்கிறது என்று நம்பினார்கள். அல்லாஹ்விடத்தில் போட்டி போட்டு எமக்காக பரிந்துரை செய்யும் என்று நம்பினார்கள். நாம் வலிமார்களை, நபிமார்களை அப்படி நம்பியா நாம் வசீலா தேடுகிறோம்? நபிமார்கள், வலிமார்களை நாம் வசீலா தேடுவதற்கு என்ன காரணத்தை வைத்திருக்கிறோமோ அந்த காலத்தில் ஒன்றாவது அந்த காவிர்கள் சிலைகளத்தில் வசீலா தேடுவதற்கான காரணம் பொருந்துகிறதா? பொருத்தமில்லை என்றால் எப்படி கியாஸ் பிடிக்க முடியும்? இவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனை, இவர்கள் மன்னித்தவர்களுக்கு எதுவும் கேட்காது, மன்னித்தவர்களுக்கு எதுவும் சேராது, நேர்ச்சி செய்யக்கூடாது என்றெல்லாம், தாயத்து கட்டக்கூடாது என்றெல்லாம் என்னென்ன வாதங்களை வைக்கிறார்களோ அத்தனை வாதத்துக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற மூலாதாரம் கியாஸ் தான். ஒரு பிழையான கியாஸை அவர்கள் ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு